அதனால மகளிருக்கு அந்த டைமை கொடுத்து அவங்கள வரவேற்போன்னு நீங்களும் இவ்வளோ பொறுமையாக காலையில பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு சிரித்த முகத்துடன் மலர்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருக்கும் உங்களை போன்ற அருமை சகோதரிகளை பார்த்துதான் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற முழக்கத்தை வச்சோம். அதே போல சிங்க பெண்களாக இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி எனக்கு இந்த பக்கம் மண்டபத்துக்கு வெளியில மேல எல்லாத்துலயும் சிங்க பெண்களாகிய நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு உங்களோட பேசணும் அப்படின்னு நானே நேற்று இரவே கும்பகோணம் மாவட்டத்திற்கு நாங்க வந்துட்டோம். கும்பகோணத்துக்கு நேத்தே வந்துட்டேன். வந்து சும்மா இல்ல, கும்பகோணம்னாலே என்ன பெரிய விசேஷம், கோவில் கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. எத்தனை பேர் போனீங்க? எல்லாரும் போயிட்டீங்க. இப்ப மண்டலாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை நடந்துட்டு இருக்கோம். நானும் அந்த 48 நாள் நடந்து கொண்டு இருக்க அந்த மண்டல அபிஷேகம் நடக்கும் போதே நானும் வந்து இந்த கும்பகோணத்துக்கு வந்து இந்த கும்பேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றேன். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன அழகான ஊர் கும்பகோணம். தடிக்க விழுந்தா கோவில் தான். நிமிர்ந்து பார்த்தா வெறும் கோபுரம் கோபுரமா தெரியுது. இந்த பக்கம் ஒரு கோபுரம், அந்த தெரு திரும்பினா அங்க ஒரு கோபுரம். இந்த பக்கத்துல வலது பக்கம் திரும்பினாலும் சரி, இடது பக்கம் திரும்பினாலும் சரி, நேரா பார்த்தாலும் சரி, நமக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி, ஒரே கோவில் கோபுரங்கள். பார்க்கும் இடங்களில் எல்லாம் அப்படியே ஆறு குளம், ரோடு போற இடத்துல அப்படியே அழகழகா குளம், மகாமக குளம் சொல்றாங்க, பொற்றாமரை குளம் சொல்றாங்க. இத அழகழகாக குளங்களும் ஆறுகளும் கோவில்களும் நிரம்பிய என்ன அழகான ஊரு. அதை பார்க்க பார்க்க பரவசமா இருந்தது. நேற்று வந்து முதல்ல வந்து ஒரு பிரம்மன் கோவில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வந்தேன். அந்த அதிசயத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். உங்களுக்கு பிடிக்கும் தானே? எல்லாருமே சாமி கும்பிடுறோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும்பொழுது எல்லாருமே நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இன்னும் கூட நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ சிவலிங்கங்கள் நம்ம பார்த்திருப்போம். அதையெல்லாம் ஒரு சிற்பி வடிவமைச்சிருப்பாங்க, இல்ல சுயம்புவா வந்திருக்கோம். சுயம்பு சிவலிங்கங்களும் பார்த்திருக்கிறோம், சிற்பி வடிவமைத்த சிவலிங்கங்கள் பார்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சஹஸ்ரலிங்கம்னு சொல்லுவாங்க. ஒரே சிவலிங்கத்துல 1008 108 லிங்கங்களை வடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் 2 கோயில் சொல்றேன். நான் பார்த்தது ராமேஸ்வரம். போயிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல அங்க ராமநாத சுவாமி, அவர் ஒரு சிவலிங்கமா அழகா இருப்பாரு. அது யார் வடிச்சாங்க? அந்த ராமேஸ்வரத்துல இருக்க சிவலிங்கத்தை யார், எந்த சிற்பி அதை வடிவமைத்தார்கள் தெரியுமா? சாட்சாத் ராமபிரானே தான். ராமபிரான் என்ன பண்றாரு, அவங்க மனைவி சீதைய இலங்கையில கடத்தி வச்சிடறாங்களா? அப்ப என்ன பண்றாரு, இங்க இருந்து போர் படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வானர படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இலங்கைக்கு போய் அங்க ராவணேஸ்வரன், அவர் தான் இலங்கையோட அரசர். அவரை வந்து போர்ல வதம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி சீதைய மீட்டு திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வரும்பொழுது எங்க வராங்க? அந்த இலங்கையில இருந்து கடல் வழியா வந்தா தமிழ்நாடு ராமேஸ்வரம் கடற்கரைக்கு தான் முதல்ல வராரு. அப்ப என்ன சொல்றாங்க, இலங்கேஸ்வரன் மிகப்பெரிய சிவபக்தர், அவரை வந்து அழிச்சிட்டோமே, அவரை வதம் பண்ணிட்டோமே, அப்ப என்ன பண்றது? பிரம்மகத்தி தோஷம். ஒரு சிவபக்தரை வதம் செய்து விட்டதால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டுடுது. அத தோஷத்தை கழிக்கணும்னா ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே ஒரு சிவலிங்கத்தை படைச்சு பூஜை பண்ணிட்டு போலாம் அப்படின்றாங்க. அயோத்திக்கு போனோம். இங்கேருந்து அவங்க அயோத்தி எவ்வளவு தூரம், வட மாநிலம் உத்தரப்பிரதேஷ்க்கு வரைக்கும் அவங்க போனோம். அப்ப முதல்ல எங்க பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராமர் தன் கையாலேயே அங்க ராமேஸ்வரம் கடற்கரை மணலை எடுத்து சிவலிங்கமாக செய்து அதற்கு பூஜை செய்து விட்டுதான் அதற்கப்புறம் அவர் அயோத்திக்கு போறார். இதுதான் கதை, இதுதான் உண்மை, இதுதான் நடந்த விஷயம். அந்த சிவலிங்கத்துக்கு தான் நம்மளும் பூஜை பண்றோம். அப்ப பாருங்க, சாட்சாத் கடவுளே அவர் கையால உருவாக்குனதுதான் ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம். அதே போல ஒரு சிவலிங்கம் தான் நேத்து நான் பாக்குறேன் இங்க கும்பேஸ்வரர். அது யார் கையால் படைக்கப்பட்ட சிவலிங்கம்? சாட்சாத்
சிவபிரானே அவர் கையால் மணலும் அமிர்தமும் சேர்த்து அந்த கும்பேஸ்வரரை உருவாக்குறாரு. அத பிரளய காலம், திரேதாயுகம், துவாபர யுகம் இதெல்லாம் முடிஞ்சு கல்கி யுகம் வரும்பொழுது பெரிய பிரளயம் ஏற்படுது. அப்ப அவர் உருவாக்கிய அந்த கும்பம் அது உடைந்து அதுல இருந்து அது அமிர்தம் இந்த கும்பகோண நகர்ல பரவுது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் தான் இன்னைக்கு நாம கும்பேஸ்வரராக கும்பகோணத்தில் பூஜை செய்கின்ற சிவலிங்கம். சாட்சாத் ராமபிரான் உருவாக்கியது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி. இங்க சாட்சாத் சிவபெருமானே அவர் கையால் உருவாக்கிய அமிர்தமும் மண்ணும் கலந்து உருவாக்கிய கும்பேஸ்வரர் தான் இங்க கும்பிடுறோம். எப்பேற்பட்ட சிறப்பு! இந்த சிறப்புலாம் எங்கன்னா கிடைக்குமானே எனக்கு தெரியல. அதை பார்க்கும் பாக்கியம் பெற்றேன் நேத்து நான். உங்களை மாதிரி நீங்க எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ஊர்லயே நீங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து இதை பார்த்திருக்கிறீங்க. நான் சென்னையில இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கு நேற்று அந்த 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 பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும். கும்பேஸ்வரரை பார்த்து அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே மனம் நெகிழ்ந்து போயிட்டேன். அதை பத்தியே இரவெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல காலையில சாரங்கபாணி கோவில் போயிட்டு வந்தேன். என்ன அழகு! என்ன அப்படியே பார்க்க பார்க்க பரவசம். அப்படி ஒரு படுத்த நிலையும், அந்த கோவிலுடைய அழகும் கோபுரமும் அந்த தேர் மாதிரி அந்த கோவிலை வடிவமைச்ச விதமும் சொல்லவே முடியாது. இதெல்லாம் எங்கேயுமே காண கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்குது. ராமநாத சுவாமி பார்த்துட்டு வந்தேன். காலையில ஒரு ராகவேந்திரர் விஜயேந்திரர் பீடம் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த இடம் கும்பகோணம்.